சுருக்கமாக சொல்லும், நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். யாரு நாவை பாதுகாக்கலையோ நோன்பே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்கள் பிடிக்கிறதுல, பசிக்கிறதுல, தாகிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை. எதனால? நோன்பை பாதுகாக்கிறது. அடுத்த கட்டம் தான் நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதி, கடைசி பகுதி, இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை. 2 ரக்காத்துக்கு பின்னால அல்லாஹும்ம அத்கினா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். நான் நீங்களும் யோசிங்க, உள்ளத்தால துஆ கேட்கிறோமாண்டு, இந்த துஆவை உள்ளத்தால கேட்டிருக்கிறோமாண்டு. 2 ரக்காத்தை கணக்கெடுக்கிறதுக்கு துஆ இல்ல. அல்லாஹும்ம ஃபில் லனா துனூபனா வ கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். நான் நீங்களும் துஆ கேட்டோம் தானே. எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு இருக்குது என்பது, கிடைச்சிருக்குது என்பது ரமலானுக்கு பின்னால் தெரியும். ரமலானுக்கு முன்னால் உள்ள பாவம் ரமலானுக்கு பின்னால் வரும் என்றால் என்ற துஆ அல்லாஹும்ம ஃபில் லனா துனூபனா என்ற துஆ கபூலியத் இல்லை. என்ற துஆ கபூலியத் இல்லை. நான் எத்தனை வருஷமா துஆ செஞ்சிருக்கிறேன். ரமலானுக்கு முன்னால செஞ்ச பாவம் ரமலான்ல நான் திருந்தல்ல, ரமலானுக்கு பின்னால் அதே பாவத்தை நான் செய்யறனாக இருந்தா, எடியமானவர்களே, நான் நீங்களே நினைச்சு கொள்வோம், என்ற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படல. என்ற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படல. உடல் அமல் செய்யுது, உடல் அமல் செய்யுது, உள்ளம் அமல் செய்ய இல்லை. உடலால காட்ட இயலும், எல்லாருக்கும் பார்க்க இயலும், இவர் இப்படி இருக்கிறாரு, பெரிய அவுலியா மாதிரி இருக்கிறாரு, அதை உலகம் சொல்ல இயலும். ஆனால் அல்லாஹ் சொல்லணும், இவன் என்னுடைய அடியான் என்று, இவன் எனக்காகத்தான் அமல் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதற்கு நாங்கள் வச்சிருக்கிறோமா என்று பாருங்க. அல்லாஹும்ம அத்கினா மினன்னார், உள்ளத்தால கேட்கிறோமா, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்துறேன். நரகம் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்லுது, என்னிடத்திலிருந்து நீ பாதுகாப்பு அடைஞ்சுக்கோ. யாரு நரகத்தை படைச்சானோ அவனே நரகத்தை பத்தி 1000 ஆயத்துக்களை சொல்லிட்டான். ஒரு வாகனத்தை படைச்சவர் அவர் சொல்றார், இப்படித்தான் ஓடணும், இப்படித்தான் செய்யணும், இங்கடித்தான் இப்படி செஞ்சு கொள்ளணும், எவ்வளவு காலத்துக்கு பின்னால சேவை, எவ்வளவு காலத்துக்கு பின்னால நீங்க இப்படி செஞ்சு கொள்ளணும் என்று எல்லாம் சொல்லத்தை நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி கேட்டு அமல் செய்கிறோம். ஆனா நரகத்தை படைச்சவன் 1000 ஆயத்துக்கள் இருந்து நரகம் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியும் நாங்க கணக்கும் இல்லாமல் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க சொல்றது என்ன தெரியுமா? நரகத்துக்கும் ஆட்கள் தேவைதானேன்னு சொல்றோம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு மக்கள் தேவைதானேன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்வர்களே, நரகம் எப்படின்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஒரு தோல் கருகிட்டது, ஒரு தோலை பத்த வச்சு முடிஞ்சாச்சு, கருகி விழும். அல்லாஹ் சொல்றான், நாங்க தோலை மாற்றுவோம். பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். நீங்க வேதனையை சுவைத்து பார்க்கறதுக்காக வேண்டி, வேதனை கொடுக்கிற இடம் இல்ல, வேதனையை சுவைக்கிற இடம் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்படி கறியை ருசித்து பார்க்கிறோமோ, ஒரு படத்தை சாப்பிடுற நேரம் ருசித்து சாப்பிடுறோமோ, இதே போல அல்லாஹ் சொல்லுவான், நீ வேதனைகளை சுவைத்து பாருங்க. லியதூகுல் அதாப், உடல்களில் தோல் மாற்றப்படும். எதற்காக? வேதனைக்காக வேண்டி. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்பவும் கஷ்டமாக அமல் செஞ்சு இபாதத் செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் முன்னேற நாங்க நரகத்தை பத்தி கேட்கிற நாங்க எங்களை உள்ளத்துல நரகம் இப்படித்தான் என்று விளங்கலைண்டா நான் நீங்களும் நஷ்டவாளிகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், அந்த நரகவாதிகள் நரகத்தில் இருந்து கொண்டு அவர் அழுவார்கள், தண்ணி கேட்பார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்ணீர் கொதி நீரை நாங்கள் தண்ணீராக கொடுப்போம், சீலை கொடுப்போம், சீலை கிட்ட எடுப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், சீல் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். சலம் சீல். எங்கட சகன்ல உட்கார்ந்தவர் யாராவது சீனி நோயாளி என்றா அவரோட கால் மருந்து கட்ட இல்ல, காலில் ஒரு காயம் இருக்குது, நாங்க சொல்லுவோம், இந்த காயத்தை வச்சு முன்னுக்கு சாப்பிடலுமான்னு கேட்கிறோம். எங்களுக்கு அருவருப்பு இல்லையா இந்த காயத்தை பார்க்கலுமாண்டு? ஆனா அல்லாஹ் நரகவாதிகள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள் ஒன்றுதான். சீலை எடுப்பார்கள் குடிப்பதற்காக வேண்டி, தாகம் தீரோனும் எடுப்பார்கள், முகமெல்லாம் கருகி அந்த கோப்பையில் விழும். என்றாலும் சிலர்கள் குடிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடல்கள் எல்லாம் அதுக்குள்ள அப்படியே துண்டு துண்டாகி கரைஞ்சி அப்படியே பின் துவாரத்தால வெளியே தள்ளும் என்று அந்த சீலை குடித்த அந்த மனிதருடைய நிலைமையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, 2 மிக முக்கியமானவர்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு நரகத்தை பற்றி பயப்படுவாங்க என்றா, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் நரகத்தை பற்றி எப்படி பயப்படுவார்கள் என்றால், தாபியீன்களை சேர்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் பயப்படுவார்கள், நரகம் எனக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது போல, நான் நரகத்தில் விழுந்துருவேனோ என்ற பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நரகத்துடைய பயம் இல்லாதனால அல்லாஹும்ம அத்கினா மினன்னார் என்று கேட்பதற்கு கூட என்ன என்று விளங்குவதில்லை, என்ன துஆண்டே விளங்குதில்லை, என்ன கருத்தன்னு விளங்குதில்லை, எங்களுக்கு என்ன கேட்கிறோம் என்றும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஏதோ சொல்றாங்க, நாங்களும் ஆமீன் சொல்றோம். கூட்டத்தோட சேர்ந்து அந்த கோவிந்தா போடுற மாதிரி நாங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். இல்ல, நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுக்காக, நாங்க சொல்றோம் நரக விடுதலைக்காக. நரகத்தை பற்றிய பயம் இருந்தா தான் அவர் நரகத்துடைய விடயத்திலிருந்து பாதுகாப்பு அடைஞ்சு கொள்வாரு. அப்பதானே பயம் இருந்தால்தான் பாவத்திலிருந்து தௌபா நசீபாகும். அல்லது 27 வந்து உட்கார்ந்து எல்லாரும் ஆமீன் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரேன்னு எல்லாரும் அழுகிறாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து அழுகிட்டோம் என்றாலும் அடுத்த நாள் அந்த பாவம் தொடரும். அப்ப எங்களோட தௌபா கபூலியத் இல்லை.
எங்கள் தௌபா கபூலியத் இல்ல, பாவம் தொடருதா, நாங்க நஷ்டவாளிகள். ரமலான் அடைஞ்சும் நஷ்டவாளிகள். ரமலான் எங்களை அடைஞ்சிருக்குது, நாங்க ரமலான் அடைய இல்லையே கண்ணியமானவர்கள். எங்களுக்கு அமல் செய்ய ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை, எங்களுக்கு கால் நோகுது, எங்களுக்கு அது செய்யுது இது செய்யுதுண்டா கண்ணியமானவர்களே, நான் நினைக்கணும் என்ன தெரியுமா, ஏண்ட ஈமான்ல குறைபாடு, ஏண்ட ஈமான் இன்னமும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு கோபம் உள்ளவனாக மாறிட்டேன் என்றா இதே சந்தர்ப்பத்தில் எனக்கு மௌத் வந்தால் என்ன நிலைமையாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஏண்டை உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு மறைச்சு வச்சிருக்கிறான். யாருக்கும் காட்ட இல்லை, யாருக்கும் காட்ட இல்லை, வெளிப்படுத்த இல்லை. கண்ணியமானவர்களே, நரகத்தை பயந்து கொள்ளணும். ஆக முக்கியமான காலம் நரகத்தை பயப்படுறதுக்கு இந்த 10 நாட்கள். இதிலேயே பயம் இல்லை என்றால் இந்த பயம் வரப்போகுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அல்லாஹ் தஆலா எரிகொல்லிகளாக பயன்படுத்துறதே மனிதர்களையும் கற்களையும் என்று குர்ஆன் சொல்கிறது. உலமாக்கள் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் கற்களை சொல்லணும் என்றால், கல்லு ஒரு நெருப்புல விழுகிற நேரம் கண்ணியமானவர்களே, சட்டியை நாங்க அடுப்புல வச்சுட்டோம் என்றா கல்லும் சேர்ந்து சூடாகுது. சிலர்கள் கல்லை தொடையலாம் இருக்கும், சட்டியை தொட்டு இறக்கினாலும் கல்லை தொடையலாம் இருக்கும். அல்லாஹ் உதாரணம் சொல்றான், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நாங்க மனிதர்களையும் கற்களையும் விறகுகளாக பயன்படுத்துவோம். எதுக்கு தெரியுமா? நரகத்துக்கு. நரகவாசிகள் சொல்லுவார்கள், ஒரு நாள் லீவு தாங்களே, 50,000 வருடங்களுக்கு பின்னாலே ஒரு நாள் எங்களுக்கு லீவு தாங்கன்னு கேட்பார்கள். எங்க லீவு இல்ல, லீவே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், ஏ நரகவாசிகளே நீங்க கத்தாதீங்க, அல்லாஹ் சொல்லிடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காலம் நாங்கள் இருக்கக்கூடிய காலம். எனவேதான் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், நரகத்தை படைச்சவனே சொல்றான், அதுல மலாயிகாமார்கள் இருக்கிறார்கள், கடினமானவர்கள். அவருடைய உள்ளம் கடினமானது, இறக்க தன்மையை அல்லாஹ் படைக்கவில்லை அவர்களுக்கு. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தை படைச்ச நாள்ல இருந்து மாலிக்குடைய முகத்துல நான் சிரிப்பை கண்டதே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை படைத்த நாளில் இருந்து கண்ணியமானவர்களே, சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கல்லு விழக்கூடிய சத்தம் கேட்குது. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இது என்ன சத்தம் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலல்லாஹ், அல்லாஹு வ ரசூலு அலம். சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலும் தான் அறிந்தவர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தில் இருந்து ஒரு கல்லு போடப்பட்டது, 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கல்லு இப்போதான் அதனுடைய அடியை போய் சேர்ந்திருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு விசாலமாக இருக்கும் நரகம் என்பதை யோசித்து பாருங்கள்.